ஏது இவ்வளவு பணம் எங்க எடுத்தீங்க? நான் ஏது இவ்வளவு பணம் எங்க எடுத்தீங்க? எங்க அம்மாவோட பழைய பட்டு புடவை எல்லாம் ஒரு கடையில கொடுத்தேன் நான். அவங்கதான் நான் இவ்வளவு பணம் கொடுத்தாங்க. யாரை ஏமாத்துறீங்க? நிஜமாதான் நாஸ். வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற பழைய பட்டு புடவை எல்லாம் எத்தனுவா நாஸ், போய் பணம் வாங்கி தரேன். இதோ வரேன். வாங்க போலாம். நான் சொன்ன கடை தான். ஓ, நீங்க சொன்ன கடை தானா? போலாமா? ஆமாங்க, ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர். இங்க பழைய பட்டு புடவைகளை எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் அந்த பட்டு புடவைகள்ல இருக்கிற ஜரிகையை செக் பண்ணிட்டு அதோட தரத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு நிறைய பணம் கொடுப்பாங்க. 9,500 போகும். 18,500 போகும். இந்த சாரி பாத்தீங்கன்னா 16,500 போகுது. இந்த சாரி பாத்தீங்கன்னா 27,000 போகுது. இது வந்து காப்பர் ஜரிகை. இது வந்து சுத்தமா போகாது. ஆமா, இது கிடையாது. இதுவும் அதேதான். ஆனா இது போகும், கம்மி ரேட்டு விலைக்கு தான் போகும். இந்த புடவைங்கலாம் பாத்தீங்கன்னா 60,000 போகும். பாத்தியானா? சரி கொடுங்க. 50,000 இருக்கு. இது ஒரு 10,000 இருக்கு. என்கிட்ட சொல்லுங்க. இன்னும் ஏங்க வெயிட் பண்றீங்க? சோ உங்க வீட்டுல பழைய பட்டு புடவை என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர்ல கொடுத்து அதிக பணத்தை வாங்கிக்கங்க. இவங்களுக்கு மயிலாப்பூர், புரசவாக்கம், டி நகர் சொல்லிட்டு 3 பிரான்ச்சஸ் இருக்குங்க. வெயிட் தானே? அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க? உங்களுக்கு 65,000 நாஸ். 35,000 ரூபாய் தான் இருக்கு. பேலன்ஸ் 30,000 ரூபாய் எங்க? நான் தாய்லாந்து போறதுக்காக ட்ரிப்புக்கு பணம் கட்டியிருக்கேன் நாஸ். No, 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 no. Hello.